இப்போ நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுலேயும் பெண்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நடக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு மாதிரி அந்த மாதிரி நிறைய நடக்குது. இப்போ நானும் 2 பிள்ளைங்களை பெற்ற அம்மாவாக நான் கேட்குறேன், ஒரு பெற்றோராக கேட்குறேன். என் பிள்ளைங்கள்லாம் சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க. நாங்கள் சொல்கிறத கேட்காம அவங்க தப்பு பண்ணுறப்ப எங்களுக்கு பிபி ஏறுது. எங்களுக்கு அவங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க தெரியலையா, இல்லை அவங்க சொல்லிக் கொடுக்குறத ஏற்றுக்க மாட்றாங்களா, இல்லை எப்படி நாங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? சரி, இதில் நுட்பங்கள் சிலது இருக்குது. அக்கறை ஒன்று, ஆதங்கம் ஒன்றுன்னு. உங்ககிட்ட இது ரெண்டுமே தெரியுது. உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிற அக்கறை வெளிப்படுகிறது. அவங்க கேட்க மாட்டாங்களே, எதிர்காலம் பாதிக்கப்படுமோன்ற ஆதங்கம் இருக்கிறது. இப்போது பத்தத்துக்கு உட்பட்டவர்கள் தான் ஆராட்டியும் தன் சதாடும், அவர்களுக்கு இந்த ஆதங்கங்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க பாருங்கள், சோசியல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஆதங்கத்தோடு மக்களுக்காக வேலை செய்வாங்க, சோசியல் ஒர்க்கர்ஸ். ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் அப்படின்றவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இந்த ஆதங்கம் இருக்காது. அக்கறையோடு சரி, அக்கறைக்கு மேலே ஆதங்கம் வரைக்கும் அவங்க போக மாட்டாங்க. அதனால் மக்களுக்கு தேவையானதெல்லாம் அப்பப்போ நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் தங்களை நாடி வராங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வழிமுறைகளெல்லாம் திருக்குறள் மாதிரி எழுதி வச்சுருவாங்க, பகவத்கீதை மாதிரி எழுதி வச்சுருவாங்க. நல்ல நூல்களெல்லாம் மகான்களாலும் சித்தர்களாலும் ஞானிகளாலும் எழுதப்பட்டு விடுகிறது. அந்த காலத்தில் ஓலைச்சுவடியாகவும் அப்புறம் புத்தகமாகவும் எழுதுறதுக்கு சில பேர் வாய்மொழியாக சொல்லிடுவாங்க. சித்தர்கள்லாம் பாடலாக பாடி வைத்திருக்கிறார்கள். சித்தர்கள் பாடல்கள்னு இருக்கும். இதெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னா, அவங்களுக்கு யார் ஆதங்கம் வரைக்கும் அக்கறை எடுத்துக்கணும், எல்லார் மேலேயும் நம்ம அக்கறை எடுத்துக்கணும். நம்ம மேலே அக்கறை எடுத்துக்கணும், நம்ம குடும்பத்தார் மேலே எடுத்துக்கணும், நம்ம உற்றார் உறவினர்கள் மேலே அக்கறை எடுத்துக்கணும், நண்பர்கள் மேலே அக்கறை எடுத்துக்கணும், சமூகத்தின் மீது அக்கறை எடுத்துக்கணும். இப்போ நாம் போடுற வீடியோலாம் இந்த சமூகத்தின் மீது உள்ள அக்கறையால் போடப்படுகிறது. ஆனால் அது கேட்க மாட்டாங்க, போய் சேராது. ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மேட்ரு போட்ட கண்டென்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எங்களோட வீடியோவில் சினிமாவை பற்றி போட்டுனா ஓடும், அரசியலை